வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபுட் ரெசிபீஸ் வித் ஜானு. இன்றைக்கி நம்ம அவரைக்காயை வச்சு எப்படி சூப்பரான சுண்டல் செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். அவரைக்காய் மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு உணவு. இதை நம்ம 2-3 வெரைட்டியில் செஞ்சு சாப்பிடலாம். வெள்ளைக்கறி செய்யலாம், குழம்பு செய்யலாம், சுண்டலாம். இன்றைக்கி நம்ம எப்படி இதை சுண்டுறது அப்படின்னு பார்ப்போம். இதில் நாரெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கு. இப்போ இதை அழகாக குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கு. அதே போல் இதையும் கட் பண்ணி எடுத்துட்டு எப்படி சுண்டுறதுன்னு பார்ப்போம். எல்லாத்தையுமே சூப்பராக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்குள்ளே போட்டு எடுத்துக்கொள்வோம். பாத்திரத்துக்குள்ளே கழுவிட்டு எடுத்துட்டோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகாயும் வெங்காயம். பச்சை மிளகாய் கூடுதலாக தேவையில்லை, உங்களுக்கு உரைப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. நான் 7 பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு கொஞ்சமாக எடுத்திருக்கிறேன். இப்போ தேங்காய் பூ வேணும். நம்ம தேங்காயை துருவி எடுத்துக்கொள்ளுவோம். இதெல்லாத்தையுமே கட் பண்ணி இந்த கழுவி வச்சுருக்கிறதுக்குள்ளே முதல்ல போட்டுருவோம். வெங்காயை கழுவி எடுத்துட்டோம். பிறகு பச்சை மிளகாயை கழுவி எடுத்தாச்சு. வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் துருவல் தேவையான அளவு துருவி வச்சுருக்கிறோம். அதோட நம்ம இப்போ இந்த வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்துட்டோம். அதோட இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்தாச்சு. இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ இந்த பச்சை மிளகாவை நம்ம இந்த அவரைக்காய்க்குள்ளே கட் பண்ணி போடுவோம். இப்போ பச்சை மிளகாயும் கட் பண்ணிட்டோம். அதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். இந்த அவரைக்காய் எல்லாம் அவியறதுக்காக வேண்டி நம்ம ஒரு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ இது நல்லா அவியட்டும். இப்போ மூடி போட்டு மூடிக்கொள்ளுவோம். அது அவிஞ்ச பிறகு நம்ம சேர்க்கிறதெல்லாம் சேர்த்துக்கொள்ளுவோம். இதுக்கு லெமன் ஜூஸும் தேவைப்படும், அதுவும் இருக்கட்டும். இப்போ நல்லா அவிஞ்சு கொண்டு இருக்குது. கொஞ்சமாக இப்போ கிளறி விட்டுக்கொள்ளுவோம். இப்போ மூடி போட்டு மூடிக்கொள்ளுவோம். எல்லா தண்ணியுமே வத்திருச்சு. இப்போ நம்ம இதோட நம்ம துருவி வச்சுருந்த தேங்காய் பூவுக்குள்ளே இருக்கிற இது எல்லாத்தையுமே இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். இதை அப்படியே அதோட சேர்த்துக்கொள்ளுவோம். நல்லா கிளறி விடுவோம். தேங்காய் பூவில் இருக்கிற தண்ணி அந்த ஈரத்தன்மை இருக்குன்னு தானே, அது நல்லாவே இதோட சேர்ந்து பூ அவியட்டும். இப்போ நம்ம இதோட கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் விடுவோம். தேங்காயில் உருக்கின எண்ணெயாக இருக்கணும், அது அந்த எண்ணெயில் விடுவோம். இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுவோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். முதல்லையே உப்பு போட்டுட்டோம் தானே, அப்போ அது இதோட சேர்ந்து கணக்காக இருக்கும். உப்பு காணாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு கல் போடாமல் கரைச்ச உப்பில் கொஞ்சமாக ஊற்றிக்கொள்ளுங்க. இது நல்லா எண்ணெய் சேர்ந்து எல்லாம் வதங்கட்டும். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். அது வரைக்கும் நீங்கள் கிளறிட்டே இருங்க. கிளறாமல் இருந்தீங்கன்னா அடியில் பத்திரம். அதுக்காக நீங்கள் கிளறிட்டே இருங்க. வளைச்சி எல்லா பக்கமுமே கிளறி கொண்டிருங்க. அது தானாகவே வதங்கி வரும். இதில் எண்ணெயே இல்லாமல் வறண்டு வரணும். அந்த டைமில் நல்லாவே வறண்டுட்டு இப்போ பாருங்கள், இந்த போட்டிருந்த வெங்காயம் எல்லாமே கோல்டன் கலரில் இருக்குது. அப்போ இந்த
இந்த இதில் லெமன் ஜூஸை வந்து சேர்த்துக்கொள்ளுவோம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுவோம். புளி கொஞ்சம் நல்லா இருந்தால் செம்மையாக இருக்கும். எனக்கு புளி பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்குறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் போடணுமெண்டா கொஞ்சம் போட்டுக்கொள்ளுங்க. இல்லை கூடுதலாக சேர்க்கணும்னு சொன்னால் உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து கலந்து விட்டுக்கொள்ளுவோம். இதுக்கு பிறகு நம்மளுடைய அவரைக்காய் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிட்டோம்டா சரி. நீங்களும் இதே போல் டேஸ்டியான சமையல்கள் எல்லாம் செய்யணும் அப்படி என்ன நினச்சிங்கண்டா என்னோடய சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.